பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யோபு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. யோபு என்கின்ற மனிதனை குறித்த கதை அது. அந்த மனிதன் ஒரு உத்தமனாக இருக்கான், தேவனுக்கு பயந்து நன்மைகளை செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லுது. அவன் ஒரு பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக கொடிய துன்பம் வருது. ஒரு கட்டத்தில் ஏன் இப்படி நல்லவங்களுக்கு தீமையெல்லாம் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு, கடவுள் நீதி உள்ளவரா அப்படின்னு அவன் சந்தேகப்படுற அளவுக்கு நிலைமை போயிடுது. இந்த கதையை கிறிஸ்தவர்கள் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் கடவுள் மேலே எந்த அளவு பலமான வலுவான நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த கதையை உதாரணமாக எடுத்து சொல்லுவாங்க. அதாவது பைபிளில் இந்த யோபு என்கின்ற இந்த மனிதனுடைய இந்த சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே, கடவுளை நம்புகிறவங்க, பைபிளில் இருக்கிற அந்த கடவுளை நம்புகிறவங்க எந்த அளவு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, வேறொரு பெரிய ஒரு மத தந்திரம் இதுக்குள்ளே வைக்கப்பட்டிருப்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் என்னன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த யோபு என்கின்ற மனிதன் உத்தமன், நேர்மையாக நடக்கிறவன், கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இவனை பற்றி ஒரு விவாதம் நடக்குது. சாத்தான் அவன் கடவுளுக்கு பயந்துருக்கான், உங்களுக்கு பயந்துருக்கான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா நன்மைகளையும் கொடுத்துருக்கீங்க, அவன் துன்பமே படலை வாழ்க்கையில், அதனால தான் உங்களை நம்புகிறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் கடவுள்கிட்ட சொல்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, இல்லை அவனுக்கு நான் கொடுத்துருக்கிற நன்மையெல்லாம் போனால் கூட, அவனுக்கு தீமை வந்தால் கூட அவன் என்னத்தான் நம்புவான், என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த விவாதத்தின் முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் சாத்தான்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் அவனுக்கு எல்லா துன்பத்தையும் கொடு, கடைசி வரைக்கும் அவன் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை விடாமல் இருப்பான், பாரு நீ அப்படின்னு சொல்லி கடவுள் சாத்தானை அனுப்பிச்சி வைக்கிறார். அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற உறவில் சாத்தான் எதுக்கு வர்றான்? சாத்தான் என்பவன் கடவுளுடைய எதிரி. எதுக்கு கடவுள் சாத்தான்கிட்ட போய் சவால் வைக்கணும்? இது தேவையில்லாத வேலை தானே. அவன் யார்? கடவுளுடைய எதிரி சாத்தான். அவன் மனிதனுக்கு எதிரி. அவன் மனிதனை பற்றி என்ன சொன்னான் என்ன, கடவுளை பற்றி என்ன நினச்சா என்ன, எதுக்கு போய் அவனை திருப்திப்படுத்துறதுக்காக இவர் தன்னை நம்பி இருக்கிற ஒரு மனிதனை போட்டு துன்பப்படுத்துகிறார் கடவுள். அப்போது இந்த சவால் இருக்கு இல்லையா, கடவுள் சாத்தானுக்கு சவால் விட்டு, நீ போய் வேணால் சோதிச்சு பாரு, அவன் நம்பிக்கை விட்டுறானா அப்படின்னு சொல்லி. இதுவே ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு காரியமாக இருக்குது. சாத்தான் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், இவர் எதுக்கு போய் அவனை திருப்திப்படுத்துறதுக்கு மனுஷனை போட்டு துன்பப்படுத்தணும்? கடைசியில் இவர் ஜெயிக்கிறாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எதுக்கு ஜெயிக்கணும்? சாத்தானுக்காக நரகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிளும் சொல்லுது. அவனை நரகத்தில் தான் போட போகிறார். அப்போ அவன் என்ன நினச்சா என்ன? சரி, அப்போ இந்த சாத்தான் புறப்பட்டு போகிறான் கடவுள் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோபு என்கிற மனிதனை துன்பப்படுத்துறது. போய் முதலாவது அவனுடைய சொத்தில் கை வைக்கிறான், சொத்தையெல்லாம் அழிச்சிடறான். அடுத்தது அவனுடைய வேலைக்காரங்கள்லாம் செத்து போகிறாங்க. அத்தோடு அவனுடைய துன்பம் முடியல. இந்த யோபு என்கிற மனிதனின் சொந்த பிள்ளைங்க விபத்தில் இறந்து போகிறாங்க. இதற்கு மேலே இந்த யோபுக்கு உடம்புல பெரிய நோய் வந்துடுது. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து ரொம்ப நொந்து போகிறான் அந்த யோபு. தொடக்கத்தில் கடவுள் எனக்கு கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் இந்த துன்பங்கள் அதிகமாக கடவுள் மேலே அவனுக்கே கேள்வி வர ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில் அவனுடைய நண்பர்கள்லாம் உதவி செய்கிற மாதிரி, ஆலோசனை சொல்கிற மாதிரி அவங்க வேற அவனுடைய துன்பத்தை அதிகப்படுத்துகிறாங்க பேசி. கடைசியாக கடவுள்கிட்டே கேள்வி கேட்குறான், கடவுளை ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது அவன் கேட்குற கேள்விக்கு கடவுள் பதில் சொல்லலை, மாறாக அவங்ககிட்ட சவால் வைக்கிறார். நீ யார் கேள்வி கேட்குறதுக்கு? நான் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது, இந்த உலகத்தின் அஸ்திவாரத்தை உண்டாக்கிய பொழுது நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு சொல்லி இந்த யோபுங்கிற மனிதன்கிட்ட கேட்குறாரு. அவன் கஷ்டப்படுறான், கஷ்டத்தின் மத்தியில் கேள்வி கேட்குறான், கஷ்டம் தாங்காமல். அவன்கிட்ட ரொம்ப வேகமாக கோபமாக கேள்வி கேட்குறாரு. இதே கேள்வியை சாத்தான்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீ யாரா கேள்வி கேட்குறது? நான் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பேன், அவன் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பான், அவன் உத்தமனாக இருப்பான். நீ என்ன, அவன் நான் ஆசீர்வதித்ததுனால தான் அப்படி இருக்கான், ஆசீர்வாதமெல்லாம் இல்லைன்னா அவன் என்ன மறுதளிச்சிருவான், என் மேலே இருக்கிற நம்பிக்கை போகும்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி சாத்தாங்கிட்ட கேட்டிருக்கலாம். அவங்ககிட்ட அப்படி கேட்குறத விட்டுட்டு துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த அப்பாவி மனிதன்கிட்ட போயிட்டு இப்படிலாம் கேட்குறாரு, நீ என்ன கேள்வி கேட்குற, நான் இந்த உலகத்தை படைத்த பொழுது நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு. அப்போ இதுலேருந்தே நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், இது ஒரு பொய்க்கதை, உண்மையில் நடந்த சம்பவம் இல்லை, இது சரித்திரம் இல்லை. இது கடவுளை நம்புகிறவர்கள், இந்த பைபிளில் இருக்கிற இந்த கடவுளை நம்புகிறவங்க கடைசி வரைக்கும் எப்படி முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டே இருக்கணும், அவங்கள எப்படி கடைசி வரைக்கும் முட்டாள்களாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு பொய்க்கதை. அதாவது
கடவுளை நீ நம்புனேன்னா உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அவர் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார், பிள்ளைங்களை கொடுப்பார், நல்ல வசதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த மதங்கள் எல்லாம் வாக்குறுதி கொடுக்குது. அது முக்கியமாக கிறிஸ்தவ மதம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை அப்படி கிடையாது. கடவுளை நம்புகிறவங்களுக்கு உலகத்தில் மற்ற எல்லாருக்கும் வர்ற எல்லா துன்பமும் வருது. அப்போ என்னாகும்? இவரை நம்பினா நமக்கு நல்ல பாதுகாப்பான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை உண்மையில் அப்படி இல்லையே. எனக்கு துன்பம் வந்துருச்சே, அது தீர மாட்டேங்குதே, துன்பத்தின் மேலே துன்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி கடவுளை நம்புகிறவங்களுக்கு, இந்த பைபிளில் இருக்கிற கடவுளை நம்புகிறவங்களுக்கு சந்தேகம் வரும். கடவுள் உண்மையிலே அன்பானவரா அப்படிங்கிற கேள்வி வரும். அவர் உண்மையிலே இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியே வந்துடும். அப்போது இந்த யோபு என்கின்ற இந்த கதை பைபிளில் வைக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தால் அந்த துன்பத்தையும் கடவுள்தான் உனக்கு அனுமதித்திருக்கிறார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, திட்டத்தோடு. அதனால நீ கடவுளை கேள்வி கேட்காத, என்ன நடந்தாலும் சத்தம் இல்லாமல் இரு. இதைத்தான் இந்த கதை போதிக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுள் கேள்வி கேட்கும் பொழுது யோபுவால் பதில் சொல்ல முடியாமல், ஐயோ இவர் இப்படியெல்லாம் ஏன்ட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு வாயை புத்திக்கிறான். அப்படி தான் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை நம்பினேன்னா உனக்கு அவர் பாதுகாப்பு கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், செல்வங்களை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அவரை நம்புகிறவங்களுக்கு அதெல்லாம் பரிசு அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க இந்த மதங்கள், கிறிஸ்தவம் போன்ற மதங்கள். ஆனால் உண்மையான நிலைமை அப்படி கிடையாது. அந்த கடவுளை நம்புகிறவங்களுக்கு எல்லா துன்பங்களும் இந்த உலகத்தில் வருது. அப்படி வரும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது பார்த்தீங்களா? அப்போ அவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, கடவுளுடைய நீதியை பற்றி சந்தேகப்படக்கூடாது, கடவுள் அன்பானவரா அப்படின்னு சொல்லி யோசிச்சே பார்க்கக்கூடாது, அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியே உனக்கு வரக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் வர்ற துன்பங்களும் அவர் கொடுத்தது தான், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்காரு. நீ அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ அவருடைய கையில் ஒரு களிமண், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி மனிதனை யோசிக்க விடாமல் அடக்கி வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட கதை இது. ஒரு பொய்க்கதை. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தந்திரமாக இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் இழந்தவற்றை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கதை முடியுது. அதாவது எதெல்லாம் அவனுக்கு நஷ்டமாச்சோ அது எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுக்குறார். அதுவும் சாதாரணமாக கொடுக்கல, எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தார். எத்தனை இழந்தானோ அதை விட டபுள் மடங்கு ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கொடுத்து முன்னால் இருந்ததை விட கடைசியில் அவனுடைய வாழ்க்கை மிக அதிக ஆசீர்வாதமாக மாறியது அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. அதாவது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, உன் பிள்ளைங்கள்லாம் சாகும் பொழுது கடவுளை கேள்வி கேட்காத, சந்தேகப்படாத, பேசாமல் இரு. அப்படி இருந்தேன்னா உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் டபுளாக திருப்பி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு போலி வாக்குத்தத்தத்தோடு இந்த கதை முடியுது. ஆனால் உண்மை வாழ்க்கை எப்படி இருக்கா? இந்த கடவுளை நம்பி வாழ்கிறவங்களுக்கு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பமெல்லாம் மாறி அவங்களுடைய வாழ்க்கை முன்னால் இருந்ததோட ஆசீர்வாதமாக மாறுதா? ஒரு சிலருக்கு அப்படி நடக்கலாம். ஆனால் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ கடவுளை நம்புகிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற மத கடவுளை நம்புகிறவங்களுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருது. அவங்களுடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் எல்லாம் போய் முன்னால் இருந்ததை விட நிலைமை சிறப்பாக மாறுது. பல பேருக்கு அப்படி நடக்குது. அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு சினிமா நடிகர் இன்னொரு நடிகரை பற்றி பேசுகிறார். அந்த இன்னொரு நடிகர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா எவ்வளவு உயர்ந்து இருக்கிறார் அப்படின்னு. அப்போ கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா அவர் உங்களை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம்னு சொல்லி ஒரு இந்து மத கடவுளை நம்புகிற ஒரு மனிதனை பற்றி இன்னொரு நடிகர் சாட்சி கொடுக்குறார். அப்போது கிறிஸ்தவ கடவுள் மட்டும் இல்லை, இந்து கடவுள், இஸ்லாமிய கடவுள், எந்த கடவுளை நம்புகிறவங்களுக்கும் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது. துன்பங்கள் வருது. அந்த துன்பங்களை தாண்டி அவங்க மீண்டு நல்ல ஆசீர்வாதமான நிலைமைக்கு வர்றாங்க. அப்படின்னா அந்த கடவுள் எல்லாம் உண்மையான கடவுள்களா? அப்படி கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? இந்து கடவுள்கள் எல்லாம் வல்லமை உள்ளவர்கள், கிறிஸ்தவ கடவுளை போல அவங்களும் அவங்கள நம்புகிறவங்களுக்கு துன்பத்தை அனுமதிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அந்த பக்தர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி அந்த கடவுள்களும் அந்த பக்தர்களுக்கு உயர்வான சிறப்பான வாழ்க்கையை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்துக்கள் சொல்கிறாங்கல்ல, அதை கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி மற்ற கடவுளை நம்புகிறவங்களுக்கும் அதே மாதிரி நடக்குது? இதெல்லாம் சும்மா ஒரு மாயை. இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு துன்பம் வரும். சில பேர் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு எழுந்து நடக்க ஆரம்பித்து ஜெயிச்சிடுறாங்க. சில பேர் அந்த துன்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே இருந்து இறந்து போகிறாங்க. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, கடவுளை நம்பாதவங்க இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அது எப்படி?
அவங்களுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுது அவங்களும் போராடி ஜெயிச்சு எழுந்திரிச்சு நடக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பைபிளில் இருக்கிற இந்த கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னா தவறான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டு கடைசியில் இந்த கர்த்தரை நான் நம்பி என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்துருச்சே அப்படிங்கிற கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா உடனே இந்த யோபுவின் சரித்திரத்தை காட்டி வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இரு. கர்த்தரை கேள்வி கேட்கறதுக்கு நீ யார்? நீ ஒரு களிமண், அவர் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவார், பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இன்னொரு போலியான வாக்குத்தத்தை வேற சேர்த்து கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ இப்போ அமைதியாக இருந்தேன்னா உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கடைசியாக ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார், உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் துக்கத்திலே கடைசி வரைக்கும் இருந்து மரித்து போயிருக்கிறாங்க தெரியுமா? கேட்டால் உடனே அவங்களுக்கெல்லாம் போதுமான அளவு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அவங்கள நோகடிப்பாங்க இந்த கிறிஸ்தவங்க. எதுக்கு இந்த பொய்யெல்லாம்? உண்மை என்னவோ அதை பேசுங்க. இன்பமும் துன்பமும் எல்லா மனிதனுக்கும் வரும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும். அதை எதிர்கொண்டு நம்மால் முடிஞ்சதை செஞ்சு ஜெயிச்சு வெளியில் வரணும். அதை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு அப்படி டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். அதனால் இந்த பைபிளில் இருக்கிற இந்த கதை இருக்குதே, யோபுவின் சரித்திரம், இது கடவுளை பின்பற்றுகின்றவர்களை முட்டாளாக்குறதுக்காக, முட்டாளாகவே வச்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு பொய்க்கதை. இன்பமும் துன்பமும் உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் வரும். நீங்கள் கடவுளை நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, யாரும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது.